அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம மதரசத்துல் சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் நடைபெற பயானில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு பேணுதல். பேணுதல் அப்படின்னா என்ன? பேணுதல் அப்படின்றது பாதுகாப்பது, அன்புடன் கவனிப்பது, பொறுப்புடன் நடத்துவது. இதுதான் பேணுதல். ஒரு முஸ்லீமும் தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் சூழலையும் பேண வேண்டியது ஒரு முஸ்லீமோட கடமை. நம்ம குடும்பத்தை பேணுறது எப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். இதோட அர்த்தம், நம்மையும் நம்மளோட குடும்பத்தையும் நல்ல வழியில் நடத்தணும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுக்கணும். அடுத்து பெண்களை பேணுதல். இஸ்லாம் பெண்களை பாதுகாக்க மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, பெண்களுடன் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், பெண்களை பேணுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூகத்தை பேணுதல். ஒரு நல்ல முஸ்லீம் மற்றவங்களுக்கு உதவுவான். ஏழைகளுக்கு உதவுவது, அண்டை வீட்டாரை கவனிப்பது, இதுவும் ஒரு வகையான பேணுதல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அண்டை வீட்டார் பசியுடன் இருக்க நாம் பசியன்று இருப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையை பேணுதல். இயற்கை அல்லாஹ்வோட நிஹ்மத். நீர், மரம் இதெல்லாமே அல்லாஹ்வோட நிஹ்மத். இதை பேணி பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. நீரை வீணாக்காமல் இருக்கிறது, மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கிறது, இதெல்லாமே நம்மளோட கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு மரத்தை நடுறது ஒரு சதக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னைத்தானே பேணுதல். முதல்ல நம்மளே பேணணும். அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கான், உங்களை நீங்கள் அழிவிற்கு தள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட அர்த்தம் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தை கவனித்து பேணி பாதுகாக்க வேணும். ஹராமான விஷயங்களில் ஈடுபடுறத தவிர்த்துக்கணும். நம்மளோட ஈமானை நம்மளே பேணி பாதுகாத்துக்கணும். நம்முடைய நேரத்தையும் செயல்களையும் பேணுதல். நேரம்ன்றது ஒரு பெரிய நிஹ்மத். நம்மளோட நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும். நம்மளோட நேரத்தை நல்ல விஷயங்களை செய்கிறதுல செலவிடணும். தொழுகையை தவறாமல் தொழுகணும். நேரம் ஒதுக்கி, அதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி தொழுகையை பேணி தொழுகணும். பேணுதல் அப்படிங்கிறது ஒரு சிறிய விஷயம் இல்லை. அது ஒவ்வொரு முஸ்லீமோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது ஒரு முஸ்லீம் வாழ்க்கையை முழுவதும் உள்ளடக்கி இருக்கு. நம்ம பேண வேண்டியது நம்மளோட குடும்பம், பெண்கள், சமூகம், நேரம் போன்ற எல்லாத்தையுமே பேணணும். நம்ம இது எல்லாத்தையுமே கரெக்டாக பேணி பாதுகாத்து நம்ம வாழ்க்கையை சீராக்கி நம்மளோட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் சக்தியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.